வணக்கம் நண்பர்களே, வத்தலகுண்டிலிருந்து வதலியா இன்பட்டக். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. 1 ஏக்கரு 80 சென்ட் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடம் வந்து திண்டுக்கல் பக்கத்தில், திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் பக்கம், வத்தலகுண்டு கோயில்பட்டி, கீழே கோயில்பட்டின்ற இடத்துல தான், வத்தலகுண்டு பக்கத்தில் தான். வத்தலகுண்டுலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. 1 ஏக்கர் 80 சென்ட் இருக்குது. இது வந்து சென்ட்டு கணக்கு தான் ரேட் சொல்கிறாங்க. ஒரு சென்ட் வந்து 70,000 சொல்கிறாங்க. ஒரு சென்ட்டு 70,000 சொல்கிறாங்க. 1 ஏக்கர் 80 சென்ட் பிளாட்டுக்கு ஆகும், விவசாயத்துக்கும் ஆகும். பக்கத்தில் பூரா ஊர் ஆயிடுச்சு. அதனால் இது பிளாட் ரேட்டுக்கு சொல்கிறாங்க. பிளாட்டை வாங்கி பிளாட் போடணும்னா சூப்பரான இடம், விவசாயத்துக்கும் ஆகும். இதில் ஒரு சர்வீஸு, ஒரு கிணறு எல்லாமே இருக்குது. நம்ம விவசாயமும் பண்ணிக்கலாம். பக்கத்தில் அந்த வீடு தெரியுது பாருங்கள், இந்த இங்கிட்டலாம் வீடு தெரியுது பாருங்கள். ஊரை ஒட்டி தான் இது. ஊர் பக்கத்தில் தார் ரோட்டுக்கு கொஞ்சம் பக்கம். தார் ரோட்டிலேருந்து ஒரு 300 மீட்ரு போனோம்னாக்க தார் ரோடு வந்துடும். பக்கத்தில் பூரா ஊர் அந்த தெரியுது பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங்காகவும். 1 ஏக்கர் 80 சென்ட் இருக்குது. பிளாட் போடுறதுக்கு சூப்பரான இடம். பிளாட் போட்டோம்னாக்க உடனே விற்றுரும், நல்ல ரேட்டுக்கு விற்றுக்கலாம். அப்ரூவல் வாங்கி இது ஒன்றாங்க. இந்த சர்வீஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது, எல்லாம் இது பண்ணிக்குவாங்க. 1 ஏக்கர் 80 சென்ட் இருக்குது. நல்ல நம்ம அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க வேண்டியதில்லை. இடம் பிடிச்சிக்கிடுச்சுன்னா நம்ம நேரடியாக உட்காந்து ரேட்டு பேசணும்னாக்கும் ஒரு விலைக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க. மண் வந்து சரியான செம்மண் பூமி, அழகாக வீடு கட்டுறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். கிணறு ஒன்று இருக்குது, கிணத்துலேயும் தண்ணி கிடக்கு. இது பக்கத்தில் வந்து போரெலாம் போட்டோம்னாக்கும் உடனே ஒரு 20 அடி 30 அடியிலேயே சூப்பர் தண்ணி வந்துடும், நல்லா தண்ணி வந்துடும். வீடு கட்டி சுற்றுக்க பாருங்கள், மரங்கள்லாம் இருக்குது. மண்ணும் நல்லா செம்மண் பூமி தான், விவசாயத்துக்கு ஆகும். இல்லை நம்ம பிளாட் போடுறோம்ன்ற ஐடியா இருந்துச்சுனாக்கா கம்மியான ஏரியா, 1 ஏக்கர் 80 சென்ட்னும் போது அழகாக ஒரு பிளாட் போட்டுடலாம். பாருங்கள், அங்கெல்லாம் வாழை நட்டுருக்காங்க பாருங்கள். அப்போ இங்கிட்டலாம் சும்மா கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் ஆறு ஒன்று போகுது, பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று போகுது. அதனால் தண்ணி வசதி இருக்கும். இப்போயே பாருங்கள், தண்ணி மேலாக கிடக்கும். இந்த கிணத்துல பாருங்கள், இந்த கிணத்துல மேலாக தண்ணி கிடக்கு. அதனால் நம்ம கிணறுல தண்ணி இருக்கிறதுனால உடனே விவசாயம் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பிளாட் போட்டு இது பண்ணோம்னாலும் பிளாட் போட்டுக்கலாம். கிணத்துல பாருங்கள், இப்போயே ஃபுல்லாக தண்ணி கிடக்கு மேலாக. இன்னும் அந்த மழை காலத்துலலாம் மேலே வெள்ளையாக தெரியுது பாருங்கள், அங்கே வரைக்கும் தண்ணி வந்துடும். அதனால் இப்போதைக்கு வேணும்னா விவசாயம் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு நல்ல இது விலைக்கு இது பண்ணிக்கலாம். பிளாட்டாக போட்டு நம்மளே அப்ரூவல் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கலாம். பக்கத்தில் ரோட்டிலேருந்து ஒரு 300 மீட்ரு தான் இருக்கும். தார் ரோட்டிலேருந்து அழகாக ஒரு 20 அடி பாதை இது வரைக்கும், இந்த தோட்டத்து வரைக்கும் வருது. 20-30 அடியே இருக்கும். அந்த மாதிரி சூப்பரான இடம். நம்ம இல்லை விவசாயம் பண்ணிக்கிடுவோம், பின்னாடி ஏதாவது இது பண்ணிக்கலான்றாலும் பின்னாடி ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்றுக்கலாம். மண் வந்து சரியான செம்மண் பூமி தான். பில்டிங் கட்டலாம், விவசாயம் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதான் ஊர். அதனால் ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால என்றைக்காக இருந்தாலும் வேலியேஷன் கூடும். இங்கிட்டு அந்த ரோடை ஒட்டி ஒரு 300 மீட்டர் இருக்கும்ல, அதெல்லாம் பிளாட்டாக போட்டாங்களாங்க. அடுத்து நம்மளும் இதை பிளாட் போட்டுக்கலாம். 1 ஏக்கர் 80 சென்ட் இருக்குது. அதனால் தாராளமாக பிளாட் போடுறதுக்கு சூப்பரான இடம். அந்த வண்டி போகுது பாருங்கள், அதுதான் தார் ரோடு. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, அழகாக நடந்து போயிடலாம் பக்கத்தில். அதனால் பிளாட் போட்டோம்னா கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு விற்கும். முதல் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுனாக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். ரேட்டு குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இடம் பிடிச்சிக்கிச்சுனாக்கா வத்தலகுண்டு தான் ஓனரு, வத்தலகுண்டுலேயே பேசி ஒரு ரேட்டுக்கு இது பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்துலேயே விசாரிக்கலாம். ஏன்னா பிளாட்டுன்றதுனால கொஞ்சம் ரேட்டு கூட சொல்கிறாங்க. நம்ம அதுலேயும் குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா இடம் உடனே செட்டில்மெண்ட்டு இதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு உடனே பண்ணிக்கிடுவாங்க. பூமி வந்து சரியான செம்மண் பூமி. அந்த பக்கத்துலலாம் பாருங்கள், தென்னை மரம் பூராமே தென்னை மரம் தெரியுது பாருங்கள். அந்த வண்டி போகிறதெல்லாம் தெரியுது. தார் ரோடு பக்கம்தான். நம்ம இன்றைக்கி வாங்கி போட்டோம்னாக்க என்றைக்காக இருந்தாலும் வேலியேஷன் கண்டிப்பாக கூடும். பாருங்கள், இந்த பக்கம் பூரா தென்னந்தோப்பு, இங்கிட்டு வாழை போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், எல்லா பக்கமும் சுத்தூக்க விவசாயம் இருக்குது. அதனால் தண்ணி வசதியான இடம், சூப்பரான இடம். இது நம்ம ஒரு வாங்கி போட்டிருந்து பின்னாடி விற்றாலும் கூட சூப்பரான ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்றுடலாம். இல்லை நம்மளே பிளாட் போட்டு விற்கலாம் அப்படின்னா பிளாட்டு இப்போதைக்கு போட்டு அப்ரூவல் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிளாட்டாக கூட விற்கலாம். பாருங்கள், வாழையெல்லாம் சூப்பராக வருது பாருங்கள்.
அதனால் மண்ணும் வந்து செம்மண் பூமின்றதுனால நல்ல செம்மண். அந்த வாழையும் நல்லா வருது பாருங்கள். அதனால் தண்ணி வசதி இல்லைன்னா இப்படி இந்த சுத்துக்கு இப்படி இருக்காது. அந்த பைக் நிற்கிது தெரிய பாருங்க, அதான் ரோடு பாதை. அங்கேருந்து இங்கே ஒரு 30-40 அடி பாதை வருது இது வரைக்கும். அங்கே கீழே வரைக்கும் போகுது. இதிலேருந்து அப்படியே வந்து இந்த உள்ளே வந்துக்கலாம் பெரம்போக்கு இடம் தான் அது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சூப்பரான பாதை இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் ஒரு பிளாட்ஃபார்ம்னு ஒரு ஐடியா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அதை வாங்கிக்கலாம். இல்லை சில பேர் கேட்டாங்க 1 ஏக்கர் 2 ஏக்கருக்குள்ளே இருந்தாலும் கூட போதும் அப்படின்னு நினச்சாங்க. கொஞ்சம் அவுட்டர்லேயும் ஊரை ஒட்டியும் இல்லை, கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. கொஞ்சம் தூரம் ஒரு 200-300 மீட்ரு தூரத்தில் தான் இருக்குது. அந்த தெரியுது பாருங்கள், பில்டிங் தெரியுது பாருங்கள், அதான் ஊர். அதனால் அங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கிறது. இடம் சூப்பர். இப்போதைக்கு ரேட்டு கம்மி தான், கம்மியான ரேட்டில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிளாட்டு இதுக்கெல்லாம் போட்டோம்னாக்க ரேட்டு இந்த பக்கம் கூடிரும். இல்லை பக்கத்தில் இருக்கவங்க பிளாட் போட்டாங்களாக்கா அவங்களும் ரேட்டு கூட்டிடுவாங்க. சரியான செம்மண் பூமி தான், நல்லா சரியான ஒரு அழகான செம்மண் பூமி பாருங்கள். இதுதான் அந்த ரோட்டில் எடுத்திருக்கேன், தார் ரோட்டில் இருந்து. அங்கே ஒரு ஆள் வராங்க பாருங்கள், அங்கே தான் இடம் இருக்குது. இது நல்லா சரியான தார் ரோட்டு மேலே தான். நம்ம அங்கேருந்து பார்த்தோம்ல வீடியோவில், அந்த இடம் தான் இது. அந்த தார் ரோடு தான் இது. இது பஸ்ஸு இதுக்கெல்லாம் போகிறது ரோடு தான், அதிகமாக போகாது. எப்போயாவது ஒரு தடவை 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் போகும். ஆனால் எந்த நேரமும் வண்டி போய்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள். தார் ரோடு வந்து புது சத்தம் போட்டிருக்காங்க இப்போ. அங்கிட்டலாம் பாருங்கள் தென்னை மரமாக தெரியுது பாருங்கள், தென்னை மரம். இந்த பக்கத்தில் அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போனோம்னாக்கா ஆறு வருது. அதனால் தண்ணி வசதி இருக்கும். தண்ணி வசதினால தான் உங்களுக்கு இந்த இடம் சூப்பராக அமையும்னு சொல்கிறேன். அவங்க ரேட்டு கூட சொல்கிறாங்க, நம்ம விசாரிச்சதில் கம்மி பண்ணிக்கலாம். வந்து பாருங்கள், இந்த லாரி போகுது பாருங்கள், வண்டி பொழுதுனிக்கு இருந்தால் நிறையா பஸ்ஸு வண்டி இதுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் இங்கே இந்த தார் ரோடு இப்படி பக்கத்தில் இருக்கிறதுனால தான் ரேட்டும் கூட சொல்கிறாங்க. இல்லைன்னா நம்ம கம்மியாகவே வாங்கிக்கலாம். மொத்தம் 1 ஏக்கர் 80 சென்ட் இருக்குது. கைக்கு தேவையானது விவசாயம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை பின்னாடி நமக்கு பிளாட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சாலும் வாங்கி போட்டோம்னா பின்னாடி நல்லா ஒரு பிளாட்டு இதுக்கு போடுறதுக்கு சூப்பரான இடமா ஆயிரும். பாருங்கள், நம்ம கொஞ்ச நேரம் நின்னதுலேயே எவ்வளோ பஸ்ஸு வண்டி இதுக்கெல்லாம் போய்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பைக்கு எல்லாமே போகிறது தான். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள், இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா ஓனருங்க வத்தலக்குண்டு தான், வத்தலக்குண்டுலேயே ரைட்டாக பேசி இது பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்களோ அது மாதிரி தான். பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.